வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்காக நம்ம நடத்தின மேத்ஸ் செகண்ட் கொஷின் பேப்பருக்கு ஏற்கனவே முதல் 10 கேள்விக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 11வது கேள்வியிலேருந்து 20வது கேள்வி வரைக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். 11 பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர் எது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், 0 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறி எண். இது நமக்கு நல்லா தெரியும். விகிதமுறி எண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுத முடியும். முதல் விஷயம். அப்போ 0னை 0/1 எழுதலாம். விகிதமுறி எண் தான். அப்போ இது அவங்க கேட்டிருக்கிறது விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. 22/7 அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது, P/Q ஃபார்மேட். 3.14 என்ன தப்பு பண்ணுறோம்னா 3.14 பார்த்த உடனே நாம் விகிதமுறா எண்ணுன்னு முடிவு பண்ணுறோம். 3.14 18 158ங்கிற மாதிரி டாட் வச்சு போய்கிட்டே இருந்துச்சுன்னா தான் விகிதமுறா எண். அவங்க முடிச்சுட்டாங்க பாருங்கள். டாட் வச்சு P/Qன்ற ஃபார்மேட்டில் இருந்துச்சுனாலும் விகிதமுறி எண். அதே மாதிரி இதுவும் டெசிமலில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் அது ஒரு விகிதமுறி எண் தான். அப்போ இதுவும் விகிதமுறி எண் தான். ஸோ இதில் விகிதமுறா எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை. நம்ம ஏற்கனவே 9th புக்கில் இருந்து இந்த விகிதமுறா எண் விகிதமுறி எண்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன விகிதமுறா எண்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 12. 1/0.2க்கு சமமானது 1/0.2. இப்போ பாருங்கள், கீழே ஒரு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 × 10 10. 0.2 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டு போயிட்டு 2 வந்துடும். அப்போ 2 1s are 2, 2 5s are 10. அப்போ ஆன்சர் என்ன நிற்குது அப்படின்னா 5 தான் ஆன்சர். பாருங்கள், ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 13. ஒரு பையில் 50 பைசா, 25 பைசா, 10 பைசா நாணயங்கள் முறையே 5:9:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் 309 எனில் 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்ன எப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 50 பைசா நாணயங்கள் 5 பங்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். 25 பைசா நாணயங்கள் 9 பங்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். 10 பைசா நாணயங்கள் 4 பங்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ 50 பைசா நாணயங்களுடைய பங்கு 5, 25 பைசா நாணயங்களுடைய, அதாவது அந்த வாய்ப்பாட்டில் வரணும். 50 பைசா நாணயங்கள் பார்த்திங்கன்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். 25 பைசா நாணயங்கள் 9ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக. 10 பைசா நாணயங்கள் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். நம்மள அவங்க கேட்டிருக்கிறது 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை. அப்போ 50 பைசா நாணயங்கள் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா எல்லா நம்பருமே எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல், இது நம்ம மெத்தடாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசாக போகும். நம்ம ஆப்ஷன் வந்து ஒன்றுனா உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். இப்போ இதில் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதுன்னு சொல்லிட்டோம். இங்கே கொடுத்துருக்கிறதும் எண்ணிக்கை. இப்போ 300 காயின்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது எத்தனை பங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 பங்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ 5ஆல் வகுத்தோன்னா 6 5 30. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 பங்கு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பங்கு அப்படிங்கிறது 60ன்னு அர்த்தம். ஒரு பங்குன்றது 60. இப்போ இது 5 பங்கு அப்படிங்கிறது 300ன்னு ஆயிடுச்சு இல்லையா. இது வந்து 50 பைசா காயின். இப்போ 50 பைசா காயின் 300 இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ ஆகுது? 150 ரூபா ஆகுது. இப்போ இதே மாதிரி 9 பங்கு இருக்குது 4 காயின். அப்போ 6 9 54, 540 காயின்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 540 காயின்ஸ் அப்படின்னா ஒரு 25 பைசா காயின். அப்போ 4ஆல் வகுக்கிறோம். ஏன்னா 1/4 ரூபா அப்படிங்கிறதால 1/4 வகுக்கிறோம். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மீதி 1, 3 12, மீதி 2, 5 20. அப்போ 4 வேல்யூ எவ்வளோ ஆகுது அப்படின்னா 135 ரூபா ஆகுது. கரெக்டாக? அடுத்தது 10 பைசா காயின். ஒரு பங்குன்றது 60. அப்போ 4 பங்கு, 4 பங்குன்றதால 4 6 24, 240 காயின். 10ஆல் வகுத்தோன்னா அதோட வேல்யூ தெரிஞ்சிடும். 0 0 கேன்சல் ஆகிட்டு 24 காயின்ஸ் இருக்கும். கரெக்ட்? 24 ரூபாய் காயின்ஸ் இருக்கும். அப்போ ஆட் பண்ணால் 5 4 9, 3 2 5 5 10க்கு 0, மீதி 1, 309 ரூபா வருது பாருங்கள். அவங்க சொன்னது அதான் சொன்னாங்க, டோட்டல் 309 ரூபான்ட்டுன்னு. ஸோ 50 பைசா நாணயங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ வருது அப்படின்னா 300 ரூபா, 300 காயின்ஸ் வருது. நம்ம அந்த நம்பர் ஆஃப் காயின்ஸை தான் இங்கே என்ன பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுவாக மாற்றி பார்த்தோம். எது? அதோடைய வேல்யூவாக, ரூபாயோடைய வேல்யூவாக மாற்றி பார்த்து செக் பண்ணி பார்த்தா அவங்க சொன்ன டோட்டல் அமௌண்ட்டுக்கு அதுக்கும் கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 300. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? அடுத்ததாக பாருங்கள், 14வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது மிகச்சிறியது?
இப்போ இதில் எது இருக்கிறதுலே வேல்யூ கம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட்டு வகுத்து பார்த்தோம் அப்படின்னாலே போதும் பாருங்கள். 7/8 7 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா 0.87ன்னு கிடைக்கும். 15% 15/100ன்னு அர்த்தம். அப்போனா என்னவாகும்? 0.15ன்னு ஆகும். 1% 1/100ன்னு அர்த்தம். 1/100 அப்படின்னா மேலே 2 ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா 0.01. இது 0.75 பாருங்கள். இது 0.8 0.1 0.7 0.0. அவங்க கேட்டிருக்கிறது எது சின்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எது சின்னது அப்படின்னா ஆப்ஷன் சி 1% அப்படிங்கிறது தான் இதில் சின்னது. சரிங்களாம்மா? அடுத்ததா 15வது கேள்வி பாருங்கள். 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு அரை வட்டத்தினை முழு வட்டமாக மாற்றினால் அதன் சுற்றளவு. 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட அரை வட்டம். அரை வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? πr²/2. இதை தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 308 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தேவை ஆர். இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். பையோட வேல்யூ 22/7 × r² = 308. வகுத்தில் இருக்க 2 அங்கே வந்தால் பெருக்கல். கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் ஒவ்வொன்றா. இங்கே பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடு. 2 2 11 2 22 11 11 11 22 மீதி 8 8 11 88. அப்போது இந்த வகுத்தில் இருக்கிற 7 இங்கே வந்தால் பெருக்கல். அப்போ 28 பெருக்கல் 7 8 7 56 மீதி 5 7 14 7 14 ஒரு 5 19 196. இந்த பக்கம் என்ன இருக்குது? r². r² = 196னா அப்போ r = என்ன வந்துடும் அப்படின்னா 14. ஸோ அந்த வட்டத்தோட ஆரம் 14 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அரை வட்டத்தை ஒரு முழு வட்டமாக மாற்றுறோம். அப்படி முழு வட்டமாக மாற்றும்போது அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களாம்மா? இவ்வளோ பரப்பளவு கொண்ட ஒரு அரை வட்டத்தை முழு வட்டமாக மாற்றுறோம் அப்படின்னா அப்போது இந்த அரை வட்டத்தினுடைய சுற்றளவு தான் எதனுடைய சுற்றளவாக இருக்கும் அப்படின்னா இந்த முழு வட்டத்தினுடைய சுற்றளவாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இந்த ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் தென் த பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அதை மாற்றலை. அதை அரை வட்டமாக இருக்கு இந்த ஆரம் கொடுத்துட்டு இந்த ஆரமுடைய ஒரு முழு வட்டத்தினுடைய சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் சொல்லும்போது இந்த அரை வட்டத்தை முழு வட்டமாக மாற்றினால்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லாமல் இஃப் த ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் கொடுத்துட்டு தென் த பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. மாற்றுறதை பற்றி சொல்லலை. இந்த இடத்துல அப்போ முழு வட்டமாக மாற்றாமல் முழு வட்டத்தினுடைய சுற்றளவுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மாற்றினால்னு ஒரு வார்த்தையை தமிழில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் அந்த மாதிரி கொடுக்கல பாருங்கள். இங்கிலீஷில் வெறுமனே என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சர்க்கிளுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா போதும். சர்க்கிளோட பெரிமீட்டருக்கு ஃபார்முலா 2πr. அப்போ 2 × பையோட வேல்யூ 22/7 × ரேடியஸ் என்ன அப்படின்னா 14. அப்போது 1 7 7 14. அப்போ 2 × 22 × 2 பெருக்கணும் அப்படின்னா 88 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த முழு வட்டத்தினுடைய சுற்றளவு. சரிங்களா? ஏன்னா தமிழில் சொல்லும்போது என்ன அர்த்தம் ஆகிடுதுன்னா இப்படி இருக்கிற ஒரு அரை வட்டத்தையே இதே அளவு வச்சு ஒரு முழு வட்டமாக மாற்றுற மாதிரி அர்த்தம் ஆகிடுது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறது வரும் அப்படின்னா அரை வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறது மாதிரி வந்துடும். ஆனால் இங்கிலீஷில் கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்கல பாருங்கள். இங்கிலீஷில் பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோன்றதால சர்க்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாலே போதுமானது. சரிங்களாம்மா? அடுத்ததாக இரட்டை பகா எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இரட்டை பகா எண்கள்னால் எது எதுன்னு தெரியணும். இரட்டை படை வேறு, இரட்டை வேறு. ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ஸில் வரக்கூடிய ஒரே ஒரு ஈவன் நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது தான் இரட்டைப்படை. சரிங்களா? ஈரிலக்கம் வேறு, இரட்டைப்படை வேறு. அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இரட்டைப்படை எண்களில் வரக்கூடிய ஒரே ஒரு பகா எண் 2. அவங்க கேட்டிருக்கிறது அதோட சராசரி. சராசரிங்கிறது என்ன? எத்தனை நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அத்தனையால் டிவைட் பண்ணுவோம். இருக்கிறதே ஒரு நம்பர், அப்போ 1ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஸோ ஆன்சரும் என்ன அப்படின்னா 2 தான். ஸோ இரட்டை பகா எண்களின் சராசரி 2. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 17. ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் 10√2 மீட்டர் சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு. இரு சமபக்க செங்கோண முக்கோணம் பாருங்கள். இது ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணம் இப்படி இருக்குது. சரிங்களா? இப்போது இதோட கர்ணம் அவங்க எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 10√2ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டிருக்கிறது இதோட பரப்பு. இது செங்கோண முக்கோணன்றதால பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × பேஸ் × h. அப்போ பேஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்கணும். நான் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதையும் அப்போ இங்கே பக்கம் ஹைட்டும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ பாருங்கள், ஏன்னா இது சம பக்கம். அப்போ இது ரெண்டும் சமமாக தான் இருக்கும். கண்டிப்பாக கர்ணம் கூட வேறு எதுவும் சமமாக இருக்க போகிறதில்ல. இந்த 2 பக்கம் தான் சமமாக இருக்கணும். பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம் பாருங்கள். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் x², இதை ஸ்கொயர் பண்ணால் x². அப்போ என்ன கிடச்சிரும்? 2x² = கர்ணம் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணுறோம்.
10 ஸ்கொயர் பண்ணால் 100, √2 ஸ்கொயர் பண்ணால் 2, அப்போ என்ன கிடைக்கும் 200. 1 2 100 200. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னவாயிடும் 10. அப்போ இந்த ஒரு பக்க அளவு நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா 10. ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ ஆஃப் இன்ட்டு பேஸும் 10 ஹைட்டும் 10. 1 2 2 10. அப்போ 5 இன்ட்டு 10 என்னவாயிடும் அப்படின்னா 50ன்னு கிடச்சிடும் பாருங்கள். ஸோ 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதனுடைய பரப்பு. புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? ஸோ அந்த இரு சமபக்க செங்கோண முக்கோணம், ஏன்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னு பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க. ஒன்றுமே கிடையாது. சாதாரண செங்கோண முக்கோண வடிவம் தான். 2 பக்கம் சமமாக இருக்குது. எப்போ 2 பக்கம் சமமாக இருக்கும் அப்படின்னா அந்த கர்ணம் தவிர்த்த மீதி 2 பக்கம் மட்டும்தான் சமமாக இருக்கும். கர்ணம் கூட அது சமமாக இருக்காது. ஸோ ஆன்சர் 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், கேள்வி எண் 18. பின்வருவனவற்றுள் எது பல்லுறுப்புக்கோவை அல்ல? நம்ம ஏற்கனவே இதை காலை எழுந்தவுடன் கணக்கில் சொல்லும்போது கூட இந்த வீடியோ சொல்லியிருந்தோம். பல்லுறுப்புக்கோவைன்னு வரும்போது எக்ஸில் பவரில் நெகட்டிவ் வரக்கூடாது, எக்ஸு டினாமினேட்டரில் வரக்கூடாதுலாம் சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1/x, எக்ஸுங்கிறது பையில் வந்திருக்கு பாருங்கள் டினாமினேட்டரில். அப்போ இது என்ன கிடையாது அப்படின்னா பல்லுறுப்புக்கோவை கிடையாது. ஆனால் இது நம்ம என்னன்னு சொல்லலாம்னு சொன்னோம் அப்படின்னா இது ஒரு இயற்கணித கோவைன்னு சொல்லலாம்னு சொன்னோம். கரெக்டாக? ஸோ இது இயற்கணித கோவை, ஆனால் என்ன கிடையாது அப்படின்னா பல்லுறுப்புக்கோவை கிடையாது. ரூட்டுக்குள்ளாடி நம்பர் வரலாம். இப்போ இந்த தேர்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா √3x² கொடுத்துருக்காங்க. எக்ஸு தான் ரூட்டுக்குள்ளாடி வரக்கூடாது, நம்பர்ஸ் ரூட்டுக்குள்ளாடி வரலாம். அப்போ இதுவும் பல்லுறுப்புக்கோவை தான். நம்பர்ஸ் பையில் வரலாம், ஏன்னா பையில் வரக்கூடாதுன்னு சொன்னது எக்ஸ் தான் பையில் வரக்கூடாது, நம்பர்ஸ் எல்லாம் பையில் வரலாம். சரிங்களா? ஸோ இதில் பல்லுறுப்புக்கோவை அல்லாதது ஆப்ஷன் 2 x + 1/x மட்டும்தான். அடுத்ததாக கேள்வி எண் 19. a + b = 8, a - b = 7 எனில் a² + b² இதையும் 2 விதத்தில் போடலாம். இதில் எடுத்து சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூ பியோடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் a² b² பண்ணலாம். ஒன்று. இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புக்லேயே ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அது தெரிஞ்சாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. a + b² + a - b² = 2 × a² + b² அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இடங்களில் ஏபி கண்டுபிடிச்சோன்னா ஃப்ராக்ஷனில் வரும். அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணுறதை விட இது ஈஸியாக இருக்கும். இப்போ a + b² a + b 8, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ப்ளஸ் a - b² a - b 7, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இந்த பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவல் இந்த பக்கம் வகுத்தில் கொண்டு வந்துட்டோன்னா மீதி அங்கே என்ன நிற்கும்னா a² + b², அதாவது அவங்க கேட்டது நிற்கும். முடிஞ்சிச்சு பாருங்கள். 64 ஒரு 49 கூட்டணும் அப்படின்னா 113/2. அவங்க ஆன்சரில் 113/2ன்னு கொடுக்கல, இதை தகாபின்னமாக மாற்றிருக்காங்க பாருங்கள். I2 10, மீதி 1, 6 2 12, மீதி 1/2, 56 1/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி இது வரைக்கும் பாருங்கள், 56 1/2. புரியுதுங்களாமா? இல்லாட்டி நீங்கள் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக சால்வ் பண்ணலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா +b - b கேன்சல் ஆகிடும். அப்போ 2a = 8 7 15, a = என்ன கிடைக்கும்னா 15/2. இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி, இல்லை இங்கே ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணி b கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். ஆனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 20. 2 × 2 × 2 × 2 and so on n முறை 1024 = அதாவது 2 எத்தனை முறை பெருக்குனா 1024 வரும்னு கேட்குறாங்க. 2 பவர் 10, 2 10 முறை பெருக்குனீங்க அப்படின்னா 1024ன்றது வரும். ஸோ ஆன்சர் 10. நீங்கள் அப்படி இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம், இது எப்படி சார் வேறு சொல்லலாம்னா 1024 எப்படி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு வரலாம். 2ஆல் போட்டோன்னா I2 10, 1 2 2 4, மறுபடியும் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 256, மறுபடியும் 2ஆல் போட்டோன்னா 128. இப்படின்னு நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா 2 2 2ன்னு மொத்தம் எத்தனை முறை வரும் அப்படின்னா 10 முறை வரும். ஸோ என்னோட வேல்யூ ஆப்ஷன் சி 10. சரிங்களாம்மா? ஸோ இதோட முன்னாடி ஒரு 10 கேள்வி, இது ஒரு 10 கேள்வி, 20 கேள்வி முடிஞ்சிருக்கு. அடுத்த 10 கேள்விகளுக்கான விடைகளை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.